தமிழகத்தில் 4 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தற்போது அண்மை தகவலை வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். செலினா, வணக்கம். எந்தெந்த மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது? இது தொடர்பான முழு விவரங்கள். தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதி மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இந்திய பெருங்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி என்பது நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழைக்கும் அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் பனிமூட்டம் காணப்பட்டதாகவும் குறிப்பிடத்தக்கது தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. 31ஆம் தேதி தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் அதிகாலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரையிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த 24 மணி நேரத்திலிருந்து 48 மணி நேரம் வரையிலும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் மட்டும் லேசானது முதல் மிதமான மழைக்கும் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் அதிகபட்சமான வெப்பநிலை 30 to 31 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை: தமிழக கடலோர பகுதிகளில் இன்றும் இருந்து 3ஆம் தேதி வரையிலும் செல்லக்கூடாது என்றும், அதே போல வங்க கடலோர பகுதியில் இன்றும் நாளையும் அதே போல 1ஆம் தேதி கடலுக்கு செல்லக்கூடாது என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அரபிக் கடலோர பகுதிகளில் 1ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதி வரையிலும், மாலத்தீவு ஆகிய பகுதிகளை பொறுத்தவரையிலும் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லக்கூடாது என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தங்களின் விரிவான தகவல்களுக்கு நன்றி செலினா.